உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க எங்க கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு கூட வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் பூர்த்தி செய்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் எழுதின புத்தகம், பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:11. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:11 சேர்ந்து வாசிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும், what are the state I was, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், what are the situation I may, மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I learned to be the self praise and confident. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy? பவுல் பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். Is Paul written to the Philippians? ஆமென். நான் எந்த நிலைமையில இருந்தாலும், what are the situation I may be, மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். I learned to be the self confident. எத்தனை பேருக்கு அந்த மனரம்மியம் இருக்கிறது? How many of you have the self courage? ஆமென். பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். Is Paul write a lot of the books? அநேக சபைகளுக்கு அவர் எழுதியிருக்கிறார். He wrote a lot of this church. இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கும் இந்த பவுல் எழுதும்போது, is the Philippians, the Paul written to Philippians, மிக முக்கியமாக அவர் சொல்லுகிறார், he's saying to the important thing, நீங்கள் என்ன நிலைமையினாலும் இருங்கள், what are the situation you may, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், what is the circumstance, எந்த நிலைமையிலும், what is the situation, எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள், you may whatever you be wise. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், but I'm saying one thing, நான் எந்த நிலைமையில இருந்தாலும், what are the state I was, எனக்கு எப்பேற்பட்ட நிலைமைகள் வந்தாலும், what are the situation may come to me, நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I learned to be the self courage. நான் மனரம்மியமாக இருக்க I learned to be a கற்றுக்கொண்டேன். self courage. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் தேவனை அறிந்த பின்பு உங்களுடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கிறது? Is how many of you know the God and your heart is molded? ஆமென். ஆண்டவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். We are accepted Jesus Christ as a ஆமென். savior. அவரை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக நேரத்தில் நமக்கு போராட்டங்கள் வருகிறது. ஆமென். நிந்தைகள் வருகிறது. And Lord of the persecution. அவமானங்கள் வருகிறது. And the Lord of the shame. ஆனால் but அந்த சூழ்நிலையிலே in that circumstance நாம் எப்படி இருக்கிறோம்? how we be? நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கிறதா? Our heart is molded. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த நீங்க welcome to Jesus Christ. வளர்ந்திருக்கீங்களா? Your growth. உங்களுக்குள்ளே வளர்ச்சி இருக்கிறதா? You have the growth inside. கேளுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க, நீங்க வளர்ந்திருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. வளர்ச்சியை பரலோகம் விரும்புகிறது. This growth heaven will like. ஆமென். குறைச்சலுள்ள சூழ்நிலையிலே, in your lessness, ஆமென், ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். God wish to some growthness. அநேக நேரங்களிலே, in many times, சூழ்நிலைகள் நம்மை வளைக்கும். the circumstance will round us. ஆனால் நம்ம வளைய கூடாது. but we not to mold. நம்முடைய வளர்ச்சி அந்த சூழ்நிலையை தடை பண்ணி போடும். may stop that our situation. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இது உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. It's not the happening of spontaneous. இது நாளாக கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற நமக்குள்ளே அந்த வளர்ச்சியை நம்மால் தக்க வைக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம எடுத்த உடனே நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம போகிறது இல்லை. நம்முடைய வளர்ச்சியானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேவனுக்குள்ளே வளருகிற வளர்ச்சியானது, ஆமென், அது தேவன் பக்கமாக நம்மை திருப்பி கொண்டு போகும். நாம் எவ்வளவுக்குள்ளே நாம் வளர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளே நாம் பரிசுத்தமாக மாறுவோம். we can able to become a holy. தேவனுடைய வசனத்திலே நாம் வளருவோம். we can growth in the scriptures. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my beloved child of பவுல் இந்த சபைக்கு பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பி பட்டணத்துக்கு Paul written to the Philippians city. அவரை நிறைய நேரம் பவுலை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. is many times they bother about Paul. அவரை கண்டுக்கலன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. and he get also disappointments. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள கண்டுக்காம விட்டா நமக்கு எப்படி இருக்கும்? if our favorite person is not to take care, how we feel? சந்தோஷப்படுவீங்களா? we may be happy. ரொம்ப
ரொம்ப கஷ்டப்படுவோம். we get very disappointed. மனசே உடைஞ்சு போயிடும். Our heart to broke. அவங்க நம்ம எப்பவும் பாப்போம். When we will see அவங்க again. கூட நம்ம எப்பவும் பேசுவோம். When we are going to talk to நம்ம them. அவங்க எப்பவும் அவங்க கூட நம்ம பழகுவோம். When we are going to be have a அதையே நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். we expecting that. அதே சூழ்நிலையில அந்த பவுல் தள்ளப்பட்டான். The same situation Paul to lead. நிறைய நேரம் மனுஷங்க நம்மள உடைக்க தான் செய்வாங்க. Many times people used to broke. மனுஷனுடைய அன்பு நம்மள உடைக்க தான் செய்யும். Some humans love is to ஆனால் broke. கிறிஸ்துவுடைய அன்போ But the Christ love நம்மை கட்டி எழுப்பும். it makes to rebuild again. Hallelujah. 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 மனுஷனுடைய சுபாவமே அதுதான். Is the man kind of characteristic. நாம அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருந்திருப்போம். The whole day he was be happy. ஏதாவது ஒரு மனுஷனை தற்செயலா நம்ம சந்திச்சிருப்போம். We may see some of persons. அன்னைக்கு அந்த 5 நிமிஷம் தான் அவங்க நம்ம கூட பேசியிருப்பான். Only 5 minutes he used to talk with us. 5 நிமிஷத்துல நம்மள உடைச்சு ஒண்ணுமில்லாம Within 5 minutes he broke and we. Hallelujah. And he destroyed. Hallelujah. அநேகர் நம்ம அன்புக்காக ஏங்குறோம்னு சொல்லி Many times the people think we are weeping for நமக்கு அன்பை love. கொடுக்கிறது போல ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. They used to frustrate and giving love like. இன்றைக்கு ஏமாற்றப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are living in the frustrated world. ஏமாறுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we too live in the frustration world. ஏமாற்றுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து We are கொண்டிருக்கிறோம். living inside the frustrated அதே people. போல பவுல் இந்த பிலிப்பியர் பட்டணத்து மக்களுடைய ஆமென் எண்ணங்கள்ல இருந்து அவர் எடுக்கப்பட்டு விட்டார். Is Paul is taken away from the Philippians mind. இவரை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. No one to bother about him. இவரை யோசித்து பார்ப்பதற்கு யாருமே இல்லை. No one to remember about him. அப்பொழுதுதான் அவர் எழுதுகிறார். And then he written this. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும். What are the state I இந்த will வசனத்திலே be. சொல்லப்பட்டிருக்கிறது. This verse says. வாசிங்க பார்க்கலாம் 12வது வசனத்தை. This is read level. என்னுடைய குறைச்சலினால நான் இப்படி சொல்லல. I'm not saying because I was in it. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லேலூயா. Whatever the situation I was. அல்லேலூயா. Hallelujah. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் Whatever the circumstance I was. மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள். I learned to be the content. Amen. Hallelujah. நீங்க எல்லா நிலைமையிலும் ஒண்ணு போல இருக்கீங்களா? You are in the same in all the situation. உங்க எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஒண்ணு போல இருக்கீங்களா? In all situation you are same like. சில பேருக்கு கையில பணம் இருந்தா தான் பல்லு தெரியும். Some people have short teeth only they have money. பாக்கெட்ல பணம் குறைய 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 When the listeners of in their packet of money. சந்தோஷம் குறைஞ்சிட்டே இருக்கும். The happiness also. 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 1 to 10 பல்லுக்கு அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்க. புன்னகை தான். They always smile like advertisement. 11 ஆகும்போது கொஞ்சம் முகம் சுரிக்கும். In level they used to smile. 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா கஞ்சி குடிக்க முடியாது. In 25 we can't able to eat. அப்படி மாறிடும். His face was differently Packet changed. empty. His packet was empty. சம்பளம் வாங்கி கையில வச்ச ஒரு சந்தோஷம் தான். There is a happy when they are having in பணம் money. வந்துட்டா சந்தோஷம் தான். Money came with happiness. அவன் சில பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும். Some people have that kind of அது ஒரு நிலைவரமான ஆவி அல்ல. It's not a stable thing. அது எல்லா நிலைமையிலும் ஒண்ணு போல இருக்கிற அனுபவம் அல்ல. It's not a stable situation. சில பேர் கூட இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். Some people having with us when we can get happy. Hallelujah. Hallelujah. அது அல்ல நிலைவரமான அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அல்ல. It's not a permanent happiness. சில பேருக்கு நல்ல ஒரு பெரிய வீட்ல போய் இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். Some people get happiness when they want the big house. Hallelujah. தான் வீட்ல இருக்கிறத காட்டிலும் பக்கத்து வீட்ல போய் உட்கார்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. Sitting one as but other house to sit. ஏனா அவங்க வீட்டுக்கு போனா எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கும். நல்ல ஏசி போட்டுருப்பாங்க. They get an AC and comfortable. அங்க உட்கார்ந்து கொஞ்சம் ஏசி காத்து வாங்கிட்டு and to get some of AC. அங்க சோபால உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு and spending time with shows. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். Get happiness. ஆமென். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand one thing. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியானது the spiritual growth it was எந்த ஒரு பொருளை வைத்தோ எழுதிக் கொள்ளுங்கள். just written the right. எந்த மனிதனை வைத்தோ not any person. எந்த பதவியை வைத்தோ not any position. எந்த படிப்பை வைத்தோ not any education. மாறுகிறதாக காணப்படக்கூடாது. not to be changed. நம்முடைய ஆவிக்குரிய தரத்தில on our spiritual state ஒரு நிலை இருக்க வேண்டும். there be a stability. பவுல் சொல்லுகிறார். is Paul says நான் எந்த நிலையில இருந்தாலும் what are the circumstances I will be. ரொம்ப மனரம்மியமா இருக்கிறேன். I was very self மனரம்மியம் என்றால் ஒரு தூய வார்த்தை. it's a whole it's ஆங்கிலத்திலே அதற்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. there is a one English word it was. ஆமென். மனரம்மியம் என்று நமக்கு புரிய மாட்டேங்குது பாருங்க. we can't able to understand what is self content. satisfaction is a kind of a satisfaction. நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன். I was fulfillmented. நான் எல்லா நிலைமையிலும் in all the time நான் satisfactionஆ இருக்கிறேன். I was very and I was very satisfied. நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். and I was very fulfillment.
என்னைக்குமே பாருங்க, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? You are be happy in all the state. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்குது? How many of you have that circumstance? அததான் பவுல் சொல்றாரு. That's the Paul says. நீங்க அதை கற்றுக்கொள்ளுங்க. You should learn that. எந்த நிலைமையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. To learn to be happy in எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே நிலையில் இருப்பதற்கு போல கற்றுக்கொள்ளுங்க. Be like a same in all the circumstances. சில பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? Some people used to say. இப்போ பாரு, இப்போ அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. Just look what I'm going to do. அவ முகம் எப்படி மாறும் பாரு. Just see how his face நான் going ஒரு to விஷயத்தை change. நான் அவளுக்கு சொல்லுவேன். Something I used to say. ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்லுவேன். I'm going to say something to அவ them. முகம் அப்படியே மாறிடும். And his face totally changed. அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து கமெண்ட் அடிப்பாங்க. They used to comment Lord. அவங்க முகம் மாறணும்னு நான் சொன்னது நடந்துச்சா? See what I say it's happened. நம்மள யாரையும் அந்த லெவல்ல வைக்க கூடாது. We not keep some person like that. நம்மளை குறித்து மற்றவர்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தவறாக மாற வேண்டும். We ought to be a false what the others are thinking about us. என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டே தான் இருப்பான். Whatever we say he used to smile. இவனுக்கு என்ன நடந்தாலும் இவன் சிரிச்சிட்டே தான் இருப்பான். Whatever happened to her he be smile. இவனுக்கு எப்பேற்பட்ட துக்கம் நடந்தாலும் இவன் ஒரு நாள் மனக்கவலை பட மாட்டான். He never get worried what are the things will be tribulations to him. மன ரம்மியமா இருக்கு. That's a self courageousness. Hallelujah. 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 நிறைய பேருக்கு துக்கமான செய்தியை கேட்டா மனசு உடைஞ்சு போயிடும். Some people hear that worried and get make a heart broken. அப்படி அல்ல. Not like that. அதற்கு பேரு மன ரம்மியம் அல்ல. It's not that the self courage. மன ரம்மியம் என்பது the contentment. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை பிரித்து விடக்கூடாது. Is any circumstances make you to broke? எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை உடைச்சிர கூடாது. Is any circumstances to make you to broken you? பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு Dress எடுத்து கொடுக்கலனா பிள்ளைங்க முகமே என்னச்சிரும்? If children get good not மாறிரும். His face to change. சொல்லி பாருங்க, பிறந்த நாளுக்கு நான் உனக்கு Dress எடுத்து தர மாட்டேன்னு சொல்லி பாருங்க. Saying but I not get a dress for you. உடனே எங்க இருந்து தான் குடங்குடமா தண்ணி வருமோ தெரியாது. The tears I don't know. அழுதுகிட்டே இருக்கும். They used to cry. சாப்பிடவே சாப்பிடாது. Not eat. நீ என்ன வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்லை, நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறேன். It's okay, I call கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். After get married. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. 60 வயசானாலும் 70 வயசானாலும் பர்த்டேக்கு Dress எடுத்து கொடுக்கணும். 60 or 70 you get a dress for birthday. சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை. Some people have some kind of aspire. இன்னைக்குலாம் நிறைய வாலிப பிள்ளைங்க யூஸ் அண்ட் த்ரோ Dress பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. They all to use and throw dress for. எல்லாம் அமேசான்ல வாங்குறது. They buy it in Amazon. அமேசான்ல வாங்கி அது 2 நாள் தான் போட முடியும், அது எங்கேயோ போயிடும். It's 2 days when use and throw it on somewhere else. அவன் காட்டும்போது லெந்த் கால் வரைக்கும் இருக்கும். His length was so full. போட்டதுக்கு அப்புறம் முட்டு வரைக்கும் தெரியும். But after 2 நாள்ல அது இன்னும் மேலே ஏறிடும். in the 2 days after it was தூர போட வேண்டியதான். and used to throw away. Amen. சில பேருக்கு இந்த Dress பைத்தியம் யாராவது இருக்கீங்களா? Some people have the crazy interest. எந்த Dress பார்த்தாலும் அது எனக்கு வேணும். Whatever it is, I want that. அது எனக்கு வேணும். I want that. Hallelujah. Hallelujah. அந்த தாட் மாறணும். You have to change the thoughts. சில பேர் பணம். Some people's money. Money. லோ, யாராவது பண ஆசை பிடிச்சவங்களா Is இருக்கீங்களா? any have an aspire in money? Hallelujah. Hallelujah. அந்த பைசாவை எடுக்கவே மாட்டான். They not take the monies out. 50 ரூபாவை 50 ட்ரிப் பிதுக்குவான். ஒட்டி இருக்கா? 50 used to be something is Hallelujah. not. கிழிஞ்சிர போதையா? Is not it may. Hallelujah. Hallelujah. மனைவி பணம் கேட்டா இப்படி திருப்பிட்டு Is my பாத்திர கூடாதாம். money they used to turn and give. லோ, பண ஆசை. It is aspire of money. உங்களுக்கு பணம் இல்லை என்கிற அந்த நிலை வரும்போது உங்களுடைய மனம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? How is your mindset when you have no money? தேவைகளுக்கு மத்தியில நீங்க கடந்து போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சில பேர் பேசலன்னா டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், பெரிய தாடியை வளர்த்துருவான். And used to have a lot of long நான் beard. சும்மா தாராளமா கேட்பேன். I will ask casually. அன்னைக்கு கரிக்க நகர்ல ஊழியத்துக்காக அந்த ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். I was in this stop when சண்டே ஸ்கூல் பையன் ஒருத்தன் பஸ்ல இருந்து இறங்கி வந்தான். So one Sunday school children come to me. பெரிய தாடியா வச்சிருந்தான். You have a long beard. டேய் இங்க வாடா அப்படினே. வாலிப பையன். I called come. அவன் எனக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டூடண்ட்ங்கறதால இங்க வாடா அப்படினே. I called him. சொல்லுங்கனே அப்படினா. He says என்ன லவ் ஃபெயிலியரான்னு கேட்டேன். I ask you get love failure. நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. And I will ask you good or not. லவ் ஃபெயிலியரான்னு கேட்டேன். I ask only you. ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படினா. இவ்ளோ பெரிய தாடி திருவள்ளுவர் மாதிரி வளர்த்து வச்சிருக்கியே. ஆமென். ஹalleluya. அவன் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றிவிடும். அவன் நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை யாரும் அசைக்க கூடாத நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் இப்போ அந்த வயர் மைக் எடுத்து கொடுங்கப்பா. எந்த நிலைமைகள் நமக்கு வந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை அசைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் அந்த நிலைவரமான இருதயம். ஆமென். ஹalleluya. நம்மளை உடைக்கிறதுக்குனே சில மனுஷங்க நம்ம கூட வந்து பேசுவாங்க.
சில மனிதர்கள் நம்ம கூட வந்து ஆமென் பல காரியங்களை செய்வாங்க. Some people used to do many things. ஆனா அவைகள் நம்மை ஒரு நாளும் மாற்றக்கூடாது. It's not change us. பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் Whatever the situation மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I used to learn. அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்குள்ள அந்த மன ரம்மியம் வந்திருக்கிறதா? You have this content in your உங்க நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்குமே ஆனால் mind be like, let's say, தேவன் அதை ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறார். used to some growth. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், It's many times we used to talk. என்ன இப்படி, ஏன் இப்படி எனக்கு இந்த சூழ்நிலை, Why this circumstance to me? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, Why this situation for me? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனை. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறபடினாலே அதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக அந்த பாதையிலே உங்களை கர்த்தர் நடத்துகிறார். God make to lead you for that. ஆமென். சில சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் என்றால் Some circumstance to you. நீங்க சந்தோஷப்படுங்க, You may be happy that. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்குமே வராத பாடு உங்களுக்கு வருகிறதா? யாருக்குமே வராத நிந்தைகள் உங்களுக்கு வருகிறதா? நீங்கள் போகிற பாதைகள் மிகவும் விசித்திரமாக இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை குறித்து விசேஷமான திட்டம் வச்சிருக்கிறார். யார் யாருக்குள்ளெல்லாம் ஆமென் அதிகப்படியான ஆமென் பிரச்சனைகள் வருகிறதோ, யார் யாருக்கெல்லாம் அநேக விதமான பிரச்சனைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறார்களோ, அந்த மனிதனை குறித்து பரலோகம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறது. ஆமென். நீங்க அடிக்கடி தினமும் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை கண்ணீராக இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கண்ணீரின் நடுவிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்பாக உங்களை அவர் பயன்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். Make you useful for many. ஆமென். உங்களை கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட பாதையில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு மத்தியிலே உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். I want to use you to the people. பவுல் சொல்லுகிறார், Paul says, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் what are the circumstances I may? மன ரம்மியமாக இருக்க I கற்றுக்கொண்டேன். used to learn be அதுதான் வளர்ச்சி. ஆமென். எந்த சூழ்நிலைகளும் உங்களை மாற்றக்கூடாது. It is not any circumstance to change you. சூழ்நிலைகளை நீங்க You மாற்றணும். to change the பக்கத்துல circumstance. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் Just look at it and say every. ஒன்ன மாற்றக்கூடாது. சூழ்நிலைகளை நீங்க மாத்தணும். You should change. ரெண்டு பேருக்கு சொல்லுங்களேன், வலது புறம் Say இடது to புறம் two சொல்லுங்க people, பாருங்க. so right and left. சில பேர் அமைதியா இருக்கீங்க. Some people are very quiet. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்றக்கூடாது. It's not any circumstance to change you. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையையும் சக்தியையும் கர்த்தர் உங்களுக்கு God கொடுத்திருக்கிறார். given a power and might to change the அதுதான் circumstance. வளர்ச்சி. That's the growth. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. குழந்தையா இருக்கும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா When you're a child, you can listen. அந்த குழந்தை எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கும். It's used to obstinate for many things. ஆனா வளர்ந்து வரும்பொழுது When it growth, எல்லாத்துக்குமே அடம் பிடிக்காது. it's not obstinate for many ஆனா things. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க But many Christians, 10 வருஷம் ஆனாலும் இன்னும் அடம் பிடிச்சிட்டே தான் is இருக்குது. many 10 years gone, they used to obstinate for many அல்லேலூயா. things. Hallelujah. அந்த வாழ்க்கை மாறல. Their life is not அந்த changed. ஜெப வாழ்க்கை மாறல. The prayer style is not அந்த changed. பரிசுத்த வாழ்க்கை மாறல. The holiness is not changed. இருதயம் பக்குவப்படல. Their heart not molded. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறது. If anybody says anything, they used to cry. அது அல்ல வளர்ச்சி. It's not a growth. ஆமென். அது அல்ல மன ரம்மியம். It's not a self-courageousness. மன ரம்மியம் என்பது The self-courageousness எது is வந்தாலும் எதிர்த்து நின்று whatever came, I will be என் தேவன் stand. என்னோட கூட இருக்கிறார். My Christ is with me. பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார். Holy Ghost is with me. ஆமென். அவருடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. His word is with me. அவர் என்னை He பலப்படுத்துவார். can able to அவர் strengthen me. எனக்காக யாவையும் And செய்வார் he can do everything for me. என்கிற தைரியத்தோட முன்னேறி போயிட்டே With இருக்கணும். the courage and determination they will be அல்லேலூயா. before. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. அதுதான் மன ரம்மியம். That's the எந்த self-courageousness. ஒரு சூழ்நிலையிலையும் What are the ஆமென் circumstances? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது. To leave the favor to God. ஆமென். பாருங்க, நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும். Many times our circumstances ஆமென். different. சூழ்நிலைகள் வரும்போது நீங்க திருப்தியா இருக்கீங்களா? You are be satisfied when you are in this ஆமென். நீங்க situation. இருக்கும் நிலையில திருப்தியா இருக்கீங்களா? You are satisfied what the state now you are. உங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க திருப்தியா இருக்கீங்களா? எத்தனை பேர் திருப்தியா How இருக்கீங்க? many of you satisfied what the status you are now? திருப்தியா இருக்கீங்களா? You are satisfied. சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு கவலை இல்ல, I ஒரு was பிரச்சனை very இல்ல, happy, no problems. ஒரு தேவை இல்லைன்னு சொல்றவங்க No needs is anybody. ஆமென். Amen. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் Everything was on other side. என் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? How is my heart was? திருப்தியா இருக்குது. It was satisfied. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, எல்லா நிலையிலும் திருப்தியாக இருக்கக்கூடிய மனிதன் These all the state he used எல்லா to be satisfied. சூழ்நிலையிலும் திருப்தியாக
திருப்தியா இருக்கிற மனிதன், all the situation he used to be a satisfied person. அவன்தான் ஒரு வளர்ச்சிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். As he is going to the growthness. ஹalleluya. Hallelujah. அந்த ஆபீஸ் லெவல்ல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? You see that there was in the office. முதலாளி என்னைக்காவது பரபரப்பா எங்க சுத்திட்டு இருப்பாரா? His first day he used to roam with the very. எங்க பாத்திருக்கீங்களா அப்படி? முதல்ல என்ன செய்வாரு? What is first day? ஓனர் என்னமா செய்வாரு? What the owner used to do? நல்ல பெரிய கார்ல வருவார் BMW ல. He come to with in car. அடி ஜம்முன்னு இறங்குவாரு. And he used to land. ஆபீஸ்ல போய் உட்காருவாரு. And he used to sit in the காபி office. போகும் குடிப்பாரு. And he used to drink coffee. ரெண்டு சைன போடுவாரு. And he used to sign. அப்புறமா and after வீட்டுக்கு போயிடுவாரு. And he went home. ஆனா அவர் அக்கவுண்ட்க்கு பணம் வருதா வரலையா? But this coming or receiving அவர் money. கம்பெனி நல்லா ஓடுதா இல்லையா? His company is running. அவர் ஏன் பரபரப்பா இல்ல தெரியுமா? Why is not very? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. He have one faith. இந்த ஆபீஸ in this office இந்த வேலையெல்லாம் in all the work எனக்கு கீழ இருக்கிற மேனேஜர் பாத்துக்குவாரு. the manager will take care of what நான் மேனேஜருக்கு salary கொடுக்கிறேன். I'm giving money to the manager. அவர் எனக்கு ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. He was true to me. அதனால இந்த வேலை இந்த பிசினஸ் குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. I don't worry about this business. அந்த மேனேஜர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருங்கறனால அவர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. That's why he free. The manager will take care of everything. நமக்கு என்ன தெரியுமா? What we have எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். I used to take care of everything. எல்லா பிரச்சனையும் நான் தான் சந்திப்பேன். I have to face all the problems. எல்லாத்தையும் நான் தான் ஃபேஸ் பண்ணுவேன். I am the one who face all the problems. எல்லாத்துக்கும் நான் தான் போராடுவேன். I am the one who to make a battle. யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். We are battling. யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மள பார்த்து கத்த சொல்றாரு. Battling your God. God asking you. Stop. நிறுத்து. Stop. நிறுத்து. நீ கொஞ்சம் உட்காரே. Just sit sometime. நான் உனக்காக யுத்தம் பண்ணட்டும். இல்ல ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி. No Lord, you அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பேசினா வாய் அடங்கும். நீங்க உட்காருங்க ஆண்டவரே. You just say that only I can. அவர் சொல்றாரு நீ உட்காரு. God says you just sit. Take rest. நீ ஓய்வெடு. I will fight for you. நான் உனக்காக யுத்தம் பண்றேன். நோ ஆண்டவரே. No. அவ வாய் என் வாய் திறந்தா வாய் அடையும் பாஸ்டர். Only I open my mouth he will shut. நம்ம இன்னைக்கு யுத்தம் பண்றோம். Now we are battling. நம்மள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். We are making lot of trials. வேதம் சொல்லுகிறது. Scripture says. பாரமான எல்லாவற்றையும் அவர் மேல வச்சிருங்க. Take care of all your burden upon the Lord. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான். And you used to know the God with thanksgiving. நம்ம அப்படி சொல்லும் பொழுது when you say like that நம்முடைய நிலைமை பரபரப்பா இருக்காது. Our stage is not making very fast. பரபரப்பா இருக்காதீங்க. It's not be like a fast. பக்கத்துல சொல்லுங்க வாழ்க்கையை குறித்து பரபரப்பா இருக்காதீங்க. Don't be a very fast and ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர் நமக்குள்ள இருக்கிறார். God who does who take care of everything. அந்த மன ரம்மியம் வரணும். We have the self courageousness. Hallelujah. Hallelujah. எல்லா இடங்கள்லயும் நல்ல ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கணும். We have to be a very stable life in anything and anywhere. Amen. Hallelujah. Hallelujah. இங்கே பாருங்கள் அப்படி இருந்த மனுஷர்களை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். We are going to meditate the man's like that. எடுத்து வாசியுங்கள். Just take and read. லூக்கா எழுதின சுவிசேஷம். The Gospel of Luke. 8ஆம் அதிகாரம். Chapter 8. சரி லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 16:20. Luke 16:20. 20:21 வாசிங்க. 20:21 to read. நீங்கள் இருக்கும் நிலையில் திருப்தி அடைய வேண்டுமேயானால் நீங்க தனக்கு கிடைச்ச வாழ்க்கையில திருப்தியா இருக்கணும். முதல் பாயிண்ட் நீங்க உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில என்ன செய்யணும்? திருப்தியா இருக்கணும். திருப்தியா இருந்த ஒரு மனுஷனை பற்றி தான் வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரியவானுடைய லாசரு வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் எனக்கு பயம் இங்க இருக்கிற மாட்டெல்லாம் அடிச்சு சாத்திடுவாரோ. I fear that is உங்க பையன் சொல்றான் அப்பா இறங்குப்பா நான் ஓட. He says come I will you go. No words. Only action. எல்லாம் கையிலே செயல். ஆமென். எனக்கு பயம். I was get fear. தெரியாதனமா கூப்பிட்டுட்டோம் ஆண்டவரே. வண்டி இந்த ரோட்ல 8 போடுது. He put in the 8 in the street. சின்ன வண்டினா நம்ம என்ன செய்யலாம்? அவர் முன்னாடி ஏதா கூட தூக்கி இப்படி வச்சிரலாம். டிராக்டர் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் அப்படிதான் இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகள் நம்மள மாத்திடுது. இருக்கிற இடத்திலே நல்லா சந்தோஷமா இருங்க. Be happy in what the place you are. இருக்கிற இடத்தை நீங்க அரண்மனை மாதிரி வைங்களேன். Just keep your place where you are like a palace. தினமும் வீட்டை கழுவி விடுறீங்களா? You used to wash your house. வீட்டை சில ஆளு கழுவி விடுறதே இல்ல. Some people not wash their house. எதுக்கு நாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாங்க பார்க்க மாட்டோம். சரி என்ன கிழமை தான் பார்ப்பேன். What day you will look. ஏதாவது ஒரு கிழமை பார்க்கணும்ல வீட்டை. One day also you have to
See the house? சாணிலாம் தொளிக்கிறீங்களா வீட்ல? You used to have some. எந்த பாஸ்டர் இப்படி கேட்பாரு? Which pastor has like this? ஏன்னா Why? உங்க Because வீடு எவ்வளவுக்குள்ள சுத்தமா இருக்குதோ how much clean your house. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் The கிடையாது. God is inside you is not a simple person. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின Who created கர்த்தர். the heaven and the earth, the God he was. ஆமென். Amen. 3 நாளைக்குள்ள மீன் பாத்திரம் கழுவுன பாத்திரம் அப்படியே கிடக்கும் சில வீட்ல. Some people house have the vessels not washed. இயேசுநாதர் இருக்காரா இல்லையா? நான் இருக்க முடியாது. Jesus Christ is not alive. I will not. Amen. Amen. அல்லேலூயா. Hallelujah. சில வீட்ல கொடியில புடலங்கா மாதிரி துணி தொங்கும். Some people has like புடலங்கா பாத்திருக்கீங்களா? dresses to hanging. பார்க்காம இருப்பீங்க. கல்லை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, நீளமா வரணும்னு. He used to. அந்த ஷாலு மேல இருந்து கீழ வரும் பாருங்க, இருட்டுக்குள்ள எழுதுனா பாம்பு தொங்குற மாதிரி இருக்கும் அப்படியே. Like it's snake. அங்கங்க படந்து போய் பேண்ட் ஒரு பேண்ட் இங்க மாட்டி ஒரு One பேண்ட் pant கீழ was- தொங்கி and another pant was hanging. நமக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது, என்ன ட்ரெஸ்டா இது? We are confused what kind of dress it was. சில வீட்ல கொடியில அப்படி வச்சு தள்ளு தள்ளு Some தள்ளுன்னு தள்ளி They push somewhere. ராத்திரி இந்த கொடி அந்த மேல விழுந்து In night is. ஐயோ பேய் என்ன போட்டு அமைக்கிருச்சு. There's some. பேயில அமுக்கெல்லாம் உன் வீட்டு துணி தான். Only that's a cloth. அப்புறம் காலேஜ் ஆமாலாம் எங்க வீட்டு கொடி தான் வந்திருக்குது. That's right. நானும் பயந்து போயிட்டேன் சிஸ்டர், ஏதோ மேல வந்து விழுந்துச்சு. Something is fell down upon me. இருக்கிற வீட்டை அரண்மனை மாதிரி வைங்க, Keep your house like a palace. அப்பதான் கர்த்தர் அரண்மனையை தருவார். Then only God give you the palace. அரண்மனை மாதிரி வீட்டை கொடுத்துருக்காரு. He given a இது palace. like பெருக்கிறதும் house. இல்ல ஒண்ணும் இல்ல, Not to weep சோபால or உட்காந்துக்கிறது, only sitting in சோபால காலும் எட்ட மாட்டேங்குது, And காலை want தூக்கி to இப்படி make- மேல and போட்டுக்கிடுது, make your legs இப்படியே to- காலை ஆட்டிக்கிட்டு. and to shake their legs. இருக்கிற இடத்த நல்லா சுத்தமா Just வைங்க. keep your place clean. ஆமென். Amen. பிள்ளைங்களை சுத்தமா வைக்க சொல்லுங்க. Just teach your children to பிள்ளைங்களுக்கு be டியூட்டி clean. கொடுங்க. Give a duty to your எங்க children. பசங்களுக்கு 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போட்டுருக்கோம். We have a duty for our அவனும் children. என்னையும் சேர்த்துக்கிட்டானுங்க, அப்பா நீங்களும் ஒரு நாள் டியூட்டி பாருங்க. They're including me too also. ஆமென். Amen. ஏய் நீ இன்னைக்கு திங்கக்கிழமைலாம் நீ வீடு பெருக்கணும்டா, செவ்வாய்க்கிழமை அவன் பெருக்கணும், அப்பா புதன்கிழமை நீங்க பெருக்கணும்பா. Wednesday you should. நம்ம டியூட்டி போட்டா அவன் நமக்கு டியூட்டி போடுறான். We may be children but they put. ரெஸ்ட் ரூமை நீ க்ளீன் பண்ணணும், பாத்ரூமை நீ க்ளீன் பண்ணணும், You have to அப்பா clean the நீங்க எதை restroom. க்ளீன் பண்ணுவீங்கப்பா? God you will clean. இருக்கிறத சந்தோஷமா இருங்களேன். Just be happy what you have. அவன் அரண்மனையில இருந்தாலும் அவன் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியல. No one to destroy his happiness. அவன் in God's கட்டப்பட்ட palace. நிலைமையில இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கிறான். His was his அதனால grounded, but he was கர்த்தர் அந்த happy. ஆளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு கொடுத்துட்டாரு. That's why he gives the capacity to rule. கர்த்தர் நம்ம கூட இருந்தா God is with us. சிறைச்சாலை கூட அரண்மனையாக மாறும். The prison make us a palace. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் If God is with us, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை கூட the trouble நமக்கு situation, சாதகமாக it மாறும். make a favor to அது நமக்கு us. சாதகமாக It மாறும். favor to நம்ம us. விரும்புகிறது போல மாறும். What we wish it be அல்லேலூயா. changed. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்கள், இன்னொரு பரிசுத்தவான்களை பற்றி நாம் பார்க்கலாம். The other holy person. ஆண்டவர் எப்படி மனரம்யமாக இருந்தார்கள் How they be very பாருங்க. இந்த self-courageous. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, சிறைச்சாலையில யோசேப்பு எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு. How this Joseph was very happy. இந்த நிருபத்தை எழுதுகிற பவுலே The Paul was written in இந்த லெட்டர் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா? Where he written from? வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். Just பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், சரி 1ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க It's பார்க்கலாம். Philippians 1:17 to read. 1:7 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். பிலிப்பியர் 1:7. எம்மா 1:7, பிலிப்பியர் 1:7. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பாருங்க, முத வார்த்தை என்ன பட்டிருக்குது? The word என் is- என் கட்டுகளிலும். அவர் சிறைச்சாலையில இருந்துட்டு He was in the prison. கவனிக்கிறீங்களா? ரொம்ப பியூட்டியான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. It's a beautiful unique word. பவுல் எங்க இருந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு பிலிப்பியருக்கு? Where is written this letter? அவரே இருக்கிறது எங்க இருக்கிறாரு? Where he was. சிறைச்சாலையில இருக்கிறாரு. He was in the prison. ஆனா பிலிப்பு பட்டணத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, But he written for the Philippians believers. தேவன் உன் கட்டுகளெல்லாம் நீக்குவாரு, God will redeem you நீ out the மனரம்யமா இருக்க bonds. To be a self courage. கற்றுக்கொள். Just learn that. அல்லேலூயா. Hallelujah. சிறைச்சாலையில இருந்துட்டா நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதுவீங்களா? You may write letter to when you are in a prison. யாருக்காவது நீ சந்தோஷமா இருன்னு நம்ம லெட்டர் எழுதுவோமா? You used to write a letter to be somebody. பவுல் அநேக நிருபங்களை சிறைச்சாலையிலும் In prisons, Paul written a lot of letters. உபத்திரவங்களுக்கு நடுவிலும் இருந்துதான் எழுதினார். Mid of the troubles he written. உபத்திரவப்படுறவனுக்கு தான் உபத்திரவம் எவ்வளவு பெருசுன்னு Who தெரியும். are bearing the troubles he was only knows what the கஷ்டப்படுறவனுக்கு தான் கஷ்டம் எவ்வளவு பெருசுன்னு Who are தெரியும். bearing the problems he only knows what's the problem. அவமானப்படுகிறவனுக்கு தான் அவமானத்துடைய விளைவு தெரியும். Who are bearing the shames he only know the shames. அவமானப்பட்டவனை தூக்கி எடுக்க முடியும். To take what Hallelujah. shames. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஊழியனாய் நிக்கிற நான், The minister of high was ஆண்டவர் நான் பல வழிகளில் உடைத்து 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 நொறுக்கினார். God make to broke in many
situations. என் கிளாஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. I have a friend in second. அவன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட். He was a very dearest and beloved friend. நான் அவனை ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிப்பேன். I loved him with my life. எனக்கு வாய்க்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். If my was நான் யாரெல்லாம் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேனோ wow, I'm loving with my whole heart. யாருமே நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. But never looked up. அவன் என் மேல அன்பே கிடையாது. He doesn't have love. நான் அடிக்கடி சொல்லுவேன், டேய் நீ தான் என்னோட ஃப்ரெண்ட். You are my friend. அவன் சொல்லுவான், நான் அப்படி சொன்னேனா அப்படிமா. I say like that. டேய் நீ தான்டா என் ஃப்ரெண்ட். யார் கேட்டாலும் உன் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா அவன் பேரை கரெக்ட்டா சொல்லுவேன். If someone asks who is friend, I say his name. ஆனா ஒரு நாள் கூட என் பேரை அவன் சொன்னது But he கிடையாது. never used to say my name. அவ்வளவு என் இதயத்தை அவன் மேல வச்சிருந்தேன். I keep my heart in upon him. அப்போ அவன்ட்ட இருந்து நான் ரொம்ப அன்பு எதிர்பார்ப்பேன் பாருங்க. I do expect that love from அந்த அன்பு கிடைக்கவே but கிடைக்காது. I not get. சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு அந்த அன்பு காட்டி அன்புல ஏமாந்து I was chosen from இன்னைக்கு this என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே அன்புல ஏமாந்தவங்களா தான் வராங்க. so all the person is coming ஏன்னா with their tears. ஒரு மனுஷனை அன்பினால ஏமாத்தும் போது என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். I know the pains how is it some people with betray them. with husband wife-க்குள்ளே அன்புல ஏமாற்றம் வரும்போது என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். I know is love between the பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்புல ஒரு ஏமாற்றம் வரும்போது என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். I know the pains between the parents என்னை and children. கர்த்தர் இந்த ஊழியத்திற்காகவே உடைத்து நொறுக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். God for this ministry is for you. ஏன் தெரியுமா? Why? Because இந்த நிலைமையில இருக்கிற அநேகருடைய இருதயங்களை கட்டும்படியாக to bond to the same situation. இன்னைக்கு வரைக்கும் என்ன அன்பினால உடைக்கிறவங்க இருக்காங்க. Still now there's people அன்பை காட்டி ஏமாத்துறவங்க இருக்காங்க. was cheated with love. இல்ல. என்னை குறைச்சல் உள்ளவனா நான் காண விரும்பவில்லை. I not be a very நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். I want to learn to be self courage. இதுவும் அதே போல தான் அந்த கேஸ் மாதிரி. Is the same. இதுவும் அந்த கேஸ் மாதிரி. மேட்ச் தி ஃபாலோயிங் போயிட்டே இருக்கும். Is just matching the following and then நீங்க அப்படி இருங்க. Be like that. சிறைச்சாலையில இருந்து கொண்டு பவுல் மற்றவர்களுக்கு எழுதுகிறார். Does Paul's written the letter to others. மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. Be learn to be மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. Learn to be a self courage. இருக்கிற நிலையிலேயே in the stage you மனரம்யமாக இருக்க வேண்டும். Be a self courage. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். Just read another verse. ஆமென். வாசிங்க. நிம்மதியா நம்ம பாருங்க இருக்கிற நிலையில திருப்தி அடைவதற்கு நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Just look how இருக்கிற நிலையில in the stage now you are திருப்தி அடையும் போது to be satisfied. என்ன நடக்கும்? What happened? பாருங்க முதல்ல நம்ம பார்த்த லாசரு பரலோகத்துக்கு போனாரு. First the Lazarus went to heaven. இன்னொரு பரிசுத்தவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் In the Acts 6வது வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். Is Acts 11:12 to இருக்கிற நிலையில மேல நம்ம மனரம்யமா இருக்கும்போது என்ன நடக்கும்? வாசிங்க அப்போஸ்தலர் 12:6. Is Acts 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே தூங்கிக் கொண்டிருந்தான். ஹalleluya. Hallelujah. லோ உங்களுக்கு தூக்கம் வருமா? You may get sleep or not. பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில போட்டுக்கறாங்க. They put Peter into prison. 2 கையையும் கட்டி இருக்கான். And they bound 2 hands. 2 காலையும் கட்டி இருக்கான். And they bound 2 legs. நம்ம ஆளு தூங்கிட்டு இருக்கான். But our person is sleeping. Hello. Hello. சில பேர் எங்க போனாலும் தூங்குவான். Some people used to sleep wherever they went. பஸ்ல ஏறி உட்கார்ந்தன கண்ண மூடிடுவான். They made in bus they used to எப்படிதான் தூக்கம் வருமோ? So how they get sleep? என் கூட 9th 10th ஒரு friend படிச்சான். My friend is 9th 10th was my classmate. எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு 4வது ஸ்டாப் அவங்க ஊரு. His 4th stop is இவன் என்ன செய்வானா 2வது ஸ்டாப்லயே தூங்கிடுவான். His second stop he used to be asleep. எத்தனையோ நேரம் ஒரு நேரம் 2 நேரம் கிடையாது. What's the one time or 2 times? எத்தனையோ நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு many times he went to bus stop. கண்டக்டர் எழுப்பிடுவா, டேய் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்டா. Is bus stand. திரும்ப அங்க இருந்து வீட்டுக்கு பஸ் ஏறி தூங்கிட்டானு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. I don't know him. விழிப்பா வந்துருவான். Wake up. நிறைய பேருக்கு தூக்கம் எங்க போனாலும் தூக்கம் வரும். Some people get sleep wherever they அப்படி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதா? You have this habit? பாஸ்டர் எனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் பாஸ்டர். Whatever I get. கைய கூட கழுவ மாட்டான், அப்படியே படுத்துறான். Some people used not to wash but they used to sleep. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளை வாங்காதீங்க. Don't make any work. நம்மளால என்ன செய்யாது? I can't able to. முடியவே No. முடியாது. நம்மால அப்படி ஒரு சந்தோஷமான நேரத்துல தூங்கல. He was not sleep like same. கைய கட்டி வச்சிருக்கான். He was bounded 2 hands. காலை கட்டி வச்சிருக்கான். And bounded the hands. நல்லா தூங்குறான் பாருங்க. And he is sleeping well. இதுதான் மனரம்யம். That's a self courage. பேதுரு ஏன் அப்படி தூங்கினார் தெரியுமா? Why Peter will sleep like this? எப்படி அவன் இருதயத்துக்குள்ள தூக்கம் வந்துச்சு தெரியுமா? How he gets slept inside his heart. அந்த பேதுருடைய இருதயம் That's a Peter heart. ரம்மியமா இருந்துச்சு. It was self courage. நீ என்னத்தை வச்சினாலும் கட்டு. Whatever you bind with ஆண்டவர்
மூடப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள வந்து எனக்கு தரிசனமானாராகும். Vision between the closed door. அவர் சும்மா இருக்க மாட்டார், நீ என்ன தூக்கி போட்டா. It was not simple if you put me. நான் உள்ள இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே He knows I was inside. தேவதூதர்கள் உள்ள வருவாங்க, The angel will come. அவரே உள்ள வந்துருவாரு. He too also come inside. அவர் எப்போமாவது வரட்டும், நம்ம தூங்குவோம். He will come somewhere and start to sleep. Hallelujah. இதுதான் மனரம்மியம். That's the mind, self confidence. உங்களுக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், You may have the sickness, உங்க சரீரத்துல சுகவீனம் you இருக்கலாம், have this weakness in உங்க your வீட்ல place. நிறைய பிரச்சனையோட இருக்கலாம். Many problems may in your house. எதையும் பத்தி worry பண்ணிக்காதீங்க, Don't worry about anything. நல்லா தூங்குங்க. Just sleep well. எல்லாருக்கும் தூக்கம் வருதா? நல்லா You are getting sleep. பாஸ்டர் தூக்கமே வர I மாட்டேங்குது. don't get sleep. அப்பனா நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு You are அர்த்தம். not molded. எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சிருந்தீங்கன்னா தூக்கம் வராது. You may get all thing in your head, you not Amen. get sleep. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே தூங்கிடுவாங்க. Some women used to sleep after meal. கர்த்தர் பிரியமுள்ளவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார் பாஸ்டர். God gives sleep who has he loved. அதனாலே நான் சீக்கிரமாக 8 மணிக்கு நான் தூங்கி விடுவேன். That's why I sleep soon. ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். God will bless you Amen. more. Amen. சிலது 12 மணி ஆனாலும் Some people get at 12 o'clock. மொச்சக்கொட்டை மாதிரி அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டே They இருக்கும், used to தூக்கமே roll வராது. their eyes, they not get sleep. Something wrong. ஏதோ ஒரு பிரச்சனை. 12 மணிக்கு மேல ஏதாவது மெசேஜ் பண்றதுக்கு தூங்காம இருக்கீங்களா? You are not sleeping சில for கேஸ் message. அப்படி இருக்குது. Some cases are பெட்ஷீட்டை மூடி இருக்கான், தூங்குறான்னு நினைக்கிறோம் நம்ம. they covered the கரெக்ட்டா bedsheets. 12 மணிக்கு எழும்பி டான் 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 சத்தம் போட்டு கேக்குது. There's a sound. ஹலோ, Hello. என்ன ஒரு வெளிச்சம், இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்காருன்னு பார்த்தா So one light is Jesus Christ. இவன் செல்போனை நோண்டிட்டு இருக்கான். He used to Praise the Lord. Praise the Lord. 12 மணிக்கு It's 12 o'clock. தூக்கம் வருதுயா? நல்லா தூங்குறீங்களா? You get sleep or not? ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிங்க, Listen carefully. உங்க இருதயம் Your mind, ரம்மியமா இருக்கும் பொழுது it be very self courage. உங்களுக்குள்ள நல்ல தூக்கம் வரும். You get well sleep. பேதுரு நல்லா தூங்குறார். Peter slept well. நீங்க தூங்காம உங்களுக்கு தூக்கம் வரலன்னா You not get sleep. நீங்க எல்லா பிரச்சனையும் சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். You're bearing all the problems. பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க, நீங்க பிரச்சனையை மாத்த முடியுமா? Just look at you and say, you அப்புறம் ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க? Why then you burden? கேளுங்க, நீங்க பிரச்சனையை மாத்த முடியுமா? You can able to change the problem. அப்புறம் ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க? Why ஐயா, you carrying the burdens? நீங்கலாம் பேசாத ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கேளுங்கன்னா Just கேளுங்க. ask each other. பிரச்சனை நம்மளால மாத்தவே முடியாது. We can't able to change our problems. இயேசுவால எல்லாம் கூடும். Only God can able to do everything. நல்லா சந்தோஷமா தூங்குங்க. Be happy and sleep well. ஆமென். Amen. வீட்ல ஏசி இல்லாம இருக்கலாம் அந்த வெயில் காலத்துல. This summer times we don't have AC may. பரவாயில்ல, ஏசி இருக்கிறது போல படுங்க, ஏசியா மாறி வீடு எல்லாம். Just think about AC and this is whole house like AC change. நம்ம ஆளு ஃபேனை போட்டுட்டு ஏசி இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஃபேனை கொஞ்சம் கூட தான் வச்சு படுக்க வேண்டியதானே. Just increases fans and use. ஃபேன் இல்லாதவங்க அப்ப என்ன செய்வான்? ஃபேன் இல்ல நல்லா இருக்கும் What அப்படிமா. doesn't have fan is good. இருக்கிறத சந்தோஷமா இருங்க. Whatever you have, just be happy. பேதுரு அந்த மனரமி அவனுக்குள்ள இருந்ததனால தான் Peter has the self courage. அவன் கட்டுகள் தானா கலண்டது. The bound, this chains was broken. பேதுரு தன்னுடைய கட்டுகளை கலட்டவில்லை. Peter's not removing his தானா கலறதுக்கு to everything was. அவன் மனசு ரம்மியமா இருந்துச்சு. His mind was self courage. கொஞ்சம் முன்னேறுங்க. Just be winning. எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. Don't worry about anything. கொஞ்சம் இயேசு பக்கமா திரும்புங்க. Just lean to the Lord. ஆமென். உலக கவலைகளை போட்டு தலையிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்காதீங்க. Don't carry all the problems of world. அநேக பிரச்சனைகளை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. Don't think about the worldly things. சீக்கிரமா முடி கொட்டிரும். Be hard did you loss. ஆமென். Amen. தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி. 2 weeks before I went to Toothukudi. எல்லாரும் கேக்குறாங்க, என்ன உனக்கு சீக்கிரமா சொட்டை விழுந்துருச்சு? Why you get the baldy head? பண சொட்டையா இல்ல நல்ல சொட்டையா? நான் சொன்னேன், டேய் சொட்டைனா ஒரு பேர் தான். Is only அது one என்ன baldy. பண சொட்டை இல்ல, பணம் ஏறிட்டுனா சொட்டை ஏறுன்னு சொல்லுவாங்க. ஆமென். Amen. கவலை ரொம்ப படாதீங்க. Don't worry more. ஆமென். நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி என்ன செய்யும்? If you whatever hair oil you may இழுக்க use, இழுக்க வந்து கொண்டே இருக்கும். if you may push is ஆடி நல்ல ரிலாக்ஸா சும்மா தேங்காய் மட்டும் தேய்த்து சந்தோஷமா இருங்களேன். relax and have it. நான் கேரண்டி கொடுக்குற உங்க முடியல ஒண்ணும் கீழே விழாது. Is no hair will be fall. ஆமென். You mean சந்தோஷமா இருங்க. be happy. என்ன கட்டுகள் இருக்கட்டும், Whatever bond it may. என்ன பிரச்சனை வரட்டும். Whatever problems may. சில பேர் வீட்டுக்கு போனா முகத்துல பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி எல்லாத்தையும் பூசி வச்சுட்டு நிக்குது. They use Praise the Lord pastor. Praise the Lord pastor. ஏமா அந்த வீட்ல ஒரு பாப்பா இருப்பா, நான் தான் பாஸ்டர். அது This one sister. முகத்துல என்ன அது கொஞ்சம் அப்படியே What is this? அப்படியே அப்படியே. Something. ஆமென். Amen. சில பேர் இப்படி இருந்தாதான் அப்படி நீங்க ஒரு சில
சிஸ்டமேட்டிக்கலா நீங்க இருக்கீங்க. Some people have a mindset that அந்த this is நிலையை right. விட்டுட்டு வெளியே வாங்க. Just keep that away. எந்த நிலையில இருந்தாலும் மனரம்யமா Whatever இருப்பேன். stage I was very அல்லேலூயா. courageous person. எந்த நிலையில இருந்தாலும் மனரம்யமா இருப்பேன். Whatever situation I be with நான் 11th courage. 12th படிக்கும்போது எங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு பேண்ட்டும் ஒரே ஒரு ஷர்ட் தான் யூனிஃபார்ம் எடுத்து In the கொடுத்தாங்க. level 12 only one uniform set me as my parents. அடுத்து நான் எடுத்து தர மாட்டேன்னு எங்க அம்மா சொல்லல. My mother says I will not give her. ஆனா நான் ஏன் மனசுக்குள்ள நான் தீர்மானம் பண்ணேன். But I make one decision. 12th முடிக்கிற வரைக்கும் இதே ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட்டை வச்சு நம்ம முடிச்சிரும். 2 வருஷம் தானே. In the one stage we used to be finished in same dress. போட்டுட்டு புது பேண்ட் புது ஷர்ட் Is new pant புது and shirt, பேக் and new bag புது செப்பல் and new shoes. லெதர்ல எங்க அம்மா சூப்பரா வாங்கி கொடுத்துட்டாங்க. My mother buy me with எல்லாம் perfect. புதுசு. Everything அப்படி new. பஸ்ல ஏறி போறேன். I was in ஒரே bus. கனவு லோகம். 11th போறோம் We are புது going கிளாஸ் 11th போறோம் புது and கிளாஸ். new ஏன் ஒவ்வொரு ஸ்டாப்லயும் எல்லா பசங்களுமே ரன்னிங்லயே பஸ்ல Is இறங்கணும். all are coming in a running சே position. இவனும் இறங்குறான் நானும் இறங்கணும் பாருங்க. I also decided to run. புது பேண்ட் அங்க பெருசா ஓட்ட விழுந்துருச்சு. Is a new pant was a big hole. ஸ்கூல் புதுசு பேக் புதுசு எல்லாம் புதுசு. Everything new. ஓட்ட விழுந்த பேண்ட். But pant is over. 2 வருஷம் இதை எப்படி வச்சு பண்ணேன். How can to manage this pant? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. I was worried. எங்க அம்மா லெதர்ல வாங்கி கொடுத்த செப்பல் ஃபுல்லா அப்படியே ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. Is the leather slippers was get யோசிச்சேன் scratched. மத்தவன் குதிக்கிறான்னு நினைச்சு நம்ம குதிச்சோம் பாரு. Others also experience. இன்னைக்கு நிறைய நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? So why we get it depression so lot? மத்தவங்கள குறிச்சு பார்க்கறது. We are looking others. அவன் அப்படி இருக்கிறான். He was like that. இவ இப்படி இருக்கறா. He was like that. நோ இல்ல. நம்ம என்ன சிறைச்சாலையில இருந்தாலும் What other prisoner? அந்த இடத்துல மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். Just learn to be a எந்த self-courage. சூழ்நிலையில இருந்தாலும் What are the situations? அதை நான் தேவனோடு கூட இருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க. God will take care of ஆமென். everything. அல்லேலூயா. Hallelujah. எந்த நிலைமையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Be happy to learn to happy in சில whatever பேர் situation. சுவிசேஷங்கிற பேர்ல அப்படியே சும்மா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. கவனிக்கிறீங்களா? People use the gospel name and நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. pray well. நீங்க நல்ல பைபிள் படிங்க. And read scripture well. நல்ல ஊழியம் செய்யுங்க. And do ministry well. ஆனால் But குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நிச்சயமாய் you செய்யுங்க. have to do the responsibility. எத்தனையோ சகோதரர்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக வந்து சொன்ன குறிப்புகள் ஒன்று. So many sisters came to pray for. பாஸ்டர் என் மனைவி ஜெபம் சொல்லி அப்பப்ப போய் கதவை சாத்திக்கிறா. He says pray and close the door many times. அப்புறம் இவர் பக்கத்து வீட்டு கதவை தான் திறப்பாரு. He will open the others. சகோதரிகளே, sisters, பாஸ்டர் வா அடிக்கடி ஒரு ஹேண்ட் பேக்க வாங்கி போட்டுக்கிட்டு தோத்திரம் அல்லேலூயா தோத்திரம் இயேசுவை நேசிக்கிறார் ஹாஸ்பிடல்ல போய் ஜெபம் பண்றது. ஆமென். போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கைப்பிரதி கொடுக்கிறது. சிறைச்சாலையில போய் கொடுக்கிறது எல்லாம் கொடுத்துட்டு புருஷனுக்கு சாப்பாடே செஞ்சு கொடுக்கிறது. காலையில அந்த ஹேண்ட் பேக்க மாற்றுறது. ராத்திரி 10 மணிக்கு வாசல்ல நிக்கும் முக்காட போட்டுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு செஞ்ச ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் சந்திச்ச நபர் அது பிரியாணி எல்லாம் அங்க சாப்பிட்டுட்டு புருஷன் என்ன செய்வாரு? அவரு சுருண்டு பாயில படுத்திருப்பார். விடிஞ்சா வேலைக்கு போகணும். இந்த ஊழியம் சொல்றேன் ஒரு கடுகளவு கூட பரலோகத்துக்கு போகாது. This ministry is not go to the master. முதல்ல உங்க கணவன் முக்கியம். First husband important. ஆமென். Amen. ஏமா வீட்ல எல்லாம் சமைக்கிறீங்களா? Is you are cooking in your house? ஒரு குழம்பு ஒரு நாள் தான் வச்சிடணும். Is one gravy used to be have one day. 2 நாள் உங்க பாத்திரத்துல இருந்து அது விஷமாக மாறுவதா? The next day was it like poison. பாஸ்டர் எங்க வீட்ல எல்லாம் 2 நாள்லாம் இருக்காது பாஸ்டர். 4 நாள் வந்துரும் பாஸ்டர். 4 days is to. அப்புறம் எப்படி ஒரு மளிகை ஜாமான் வாங்கி போடுவாரு? Then how he used to have the grocery as to. ஒரு அண்டா நிறைய சாம்பார். Is full of sambars. இது இன்னைக்கு நாளைக்கு இல்ல இப்படி மேல இருந்து செவ்வாய் புதன் வியாழன் Monday Tuesday Wednesday. It's a kind. பரலோகத்துக்கு போகவே மாட்டீங்க. You never go to heaven. நீங்க போனா கூட நான் விட மாட்டேன். If you go I will not leave you. ஆண்டவரே புருஷனுக்கு சமைச்சு கொடுக்காத ஆள் இந்த கேஸ். This case is not. அனுப்புங்க வெளியே. Just send out. ஆமென். Amen. முதல்ல உங்க கணவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். First you do the responsibility you ask. பிள்ளைகளை படிக்க போறேன்னு சும்மா அப்படியே ரூமுக்குள்ள போய் புக்க திறந்துக்கிட்டு தூங்குது. And just open the book and sleeping. வெளியே வந்து அம்மா வேலை செய்ய சொல்லுவாங்க. If we come out they வீட்டை பெருக்கும்பாங்க. Sweep the house. பாத்திரத்தை கழுவுவாங்க. எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு தெரியுமா? I have a lot of work more. நம்ம அந்த ஒர்க்கை ஒளிஞ்சிருந்து பார்த்தா தான் தெரியும். Only we hide and see. பேனா வச்சு தட்டிக்கிட்டே தூங்கும். Tap the pens and used to sleep. No. இல்ல.
நம்ம கடமைகள் இருக்கு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. ஆமென், ஹalleluya. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. உண்மையா சொல்றேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். உங்க குடும்பத்தை கவனிக்காத ஒரு ஊழியம் அது பரலோகத்துக்கு போய் சேரவே சேராது. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் கர்த்தருக்காக அவன் எப்படி ஊழியம் செய்வான்? நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம், ஆமென். உங்க குடும்பத்தை விட்டுட்டீங்கன்னா, உங்க ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறீங்கன்னா, அதனால உங்களுக்கு லாபம் என்ன? ஆமென். அன்பு, உங்க மனைவியிடத்துல அன்பு காட்டாம ஊரெல்லாம் அன்பு காட்டுறது, உங்க கணவனிடத்துல அன்பு காட்டாம ஊரெல்லாம் அன்பு காட்டுறது, உங்க பிள்ளைகளிடத்துல அன்பு காட்டாம ஊரெல்லாம் அன்பு காட்டுறது, உங்க பெற்றோரிடத்துல அன்பு காட்டாம ஊரெல்லாம் அன்பு காட்டுறது, அது ஒரு நாளும் பரலோகம் போகாது. நீங்கள் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாம காணாத தெய்வத்திடத்துல 10 மணி நேரம் நேர் முழங்கால நின்னாலும் தூரப்போ அப்படின்றவர். உன் பேச்சே ரொம்ப அருவருப்பா இருக்கு, வெளிய போ. Your talking is very detestable. Go. I am not interested in your prayer. உன்னுடைய ஜெபத்துல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நீ போன்றவர். Just go out. ஏன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். Because our life is very important. நம்ம மனம் ரொம்ப ரம்மியமா இருக்கணும். Our mind should be very self பேதுரு courage. மன ரம்மியமா இருந்தார். The Peter also be self சிறைச்சாலையில கூட அவரால மன ரம்மியமா இருக்க முடியும். In prison he can able to be a self courage. அதனால தான் தேவ தூதர்களை கர்த்தர் இந்த சிறைச்சாலைக்குள்ள அனுப்பி விட்டார். That's why God sent angel to this. நீங்க இருக்கிற நிலையில மன ரம்மியமா இருக்கும்போது when you are self courage in the கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? What God will do. விடுதலை செய்வதற்கு ஆட்களை கர்த்தர் அனுப்பி விடுவார். God will send the people to நமக்கு redeem you. ஒத்தாசை பரலோகத்துல இருந்து வரும். The help come from the ஆனா heaven. இருக்கிற இடத்திலே புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, but you will babbling in the place where மற்றவங்களையே பார்த்து வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, you may live others looking, வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. you can't able to go. கடைசில சுகர் ஏறிரும், and last you get a sugar high, பிரஷர் ஏறிரும், and the BP too high. ஆமென். நீங்க சுகர் பிரஷர் ஏன் ஏறுது? why this diabetic and sugar தேவையில்லாத டென்ஷன், only unwanted tensions. படுத்துக்கிட்டே சாப்பிடுறீங்க பாருங்களே நொறுக்கு தீனி, you are eating முதல்ல அதை நிறுத்துங்க. just stop. மத்திய பிரதேசத்தை கொஞ்சம் நல்லா சுத்தமா வச்சுக்கங்க. just keep your madhya pradesh clean. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். the true incident. ஒரு வெளிநாட்டுல ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார். the one king was in the other state. அவர் அரசாண்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு வயதாக மாறிவிட்டது. he is get old. வயதாக மாறின உடனே அவர் நினைச்சாரு, யாரையாவது ஒருத்தரை நம்ம ராஜாவா மாத்தணும். somewhere is to make her king. அவருக்கு வாரிசு இல்ல. he doesn't have a generation. அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாரு. he took on such எல்லாரையும் கூப்பிட்டாரு. he called அரண்மனையில வேலை செய்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு. he called everybody who are in the palace. நான் சீக்கிரமா சாக போறேன், I'm going to soon die. இந்த அரண்மனையில ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும். I need one person to rule this palace. எனக்கு வாரிசு இல்ல. I don't have children. அதனால நான் உங்கள ஒருத்தரை நான் செலக்ட் பண்ண போறேன். I'm going to select from you one. ஆனா அதுல ஒரு போட்டி வைக்க போறேன். but I'm going to have one game. இன்னைக்கு நான் உங்க கையில ஒரு விதையை தர போறேன். I'm giving one seed to you. இந்த விதையை எல்லாருக்கும் கொடுத்துருவேன். just give it to I'll give it to விதையை நீங்க என்ன செய்யணும் அப்படினா, what are you going to do this seed? வீட்ல வச்சு வளர்த்து, you have to grow it in your house. நான் சொல்லுகிற நாள்ல திரும்ப அரண்மனைக்கு கொண்டு வரணும். and you to bring it in the palace. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். all get happy. ராஜாவுடைய பிரதிநிதியா மாற போனா சந்தோஷமா இருக்காதா இல்லையா? happy to be நீங்க அடுத்த பிரதமர்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? you are next சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சரி, நீங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? what will you do after you get a prime minister? பிரதமரா அன்னைக்கு அடுத்த பிரதமர் நீங்க தான். சந்தோஷம் பாஸ்டர். I was very happy. என்ன செய்வீங்க? what will you do? அதே கருவாட்டு குழம்பு வச்சிட்டு இருப்பீங்க. the same நாட்டை ஆளக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குதா? you have the thoughts to rule the country. ஹalleluya, hallelujah. பாருங்க, இந்த விதை எல்லாரும் வாங்குனாங்க. all received the எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். all get happy. எல்லாரும் நல்ல ஒரு பெரிய டிசைனான தொட்டியை வாங்குனான். they all buy a big இந்த விதையை போட்டான். pot and they used to put the seed. தண்ணி ஊத்துனா. and he used to water. அதுல ஒருத்தர் and the one person அந்த விதையை கொண்டு போய் மனைவி கிட்ட போனாரு. and he gave it to his wife. இன்னைக்கு ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விதையை கொடுத்தாரு. king called and gave இத தொட்டில வச்சு வளர்த்து to keep in his pot. நான் சொல்லுகிற நாள்ல கொண்டு வாங்க. just bring when I அத பார்த்து நான் அவங்கள ஆசானா மாத்துவேன். then I look and make you king person. சரி நீங்க வைங்க அப்படி சொல்லி இந்த கணவனும் மனைவியுமா சேர்ந்து அந்த தொட்டில அந்த விதையை வச்சாங்க. the husband and wife just make ஒரு நாள் தண்ணி ஊத்துனா. one day you pour water.
ஒன்றும் வரல. ரெண்டாவது நாள் தண்ணி ஊற்றினா And second day he used to pour water. விதை முளைக்கல. No. மூணாவது நாள், And third day. அஞ்சாவது நாள், Sixth day. பத்தாவது நாள், 10th day. பத்தாவது நாள் அரண்மனைக்கு வந்தா His 10th day came. எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஏய் All talked. என் விதை நல்லா துளிர் விட்டுருச்சு, My seeds get இலைகள்லாம் வர spotted. ஆரம்பிச்சிருச்சு. All get spotted. ஆனா and covered. இவனுடைய விதையில 10 நாளாகி ஒரு சின்ன துளிர் கூட விடல. But 10 days gone, but no spotted from his seed. மனைவிட்ட வந்து சொல்றான், He says to his wife, அரண்மனையில எல்லாரும் பேசுறாங்கப்பா, all are talking in palace. அவங்க விதையெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சான். They are all seeds are ஆனா நம்ம spotted. விதை ஒரு இலை ஒரு சின்ன பிசுறு கூட வரலையே. But in our seed there is no spotted. சரி உரம் போடு, Just give some manna தண்ணி ஊத்து. and give some water. 20 நாள் ஆச்சு, 20 days gone. ஒண்ணும் வரல. Nothing. 30 நாள் ஆச்சு, And third day, ஒண்ணும் வரல. nothing. அரண்மனைக்குள்ள வந்து பேசுறாங்க, They're talking in என் palace. விதை பெரிய செடியா மாறிச்சு, My seeds become a பூ plant பூத்துருச்சு, and get flower காய் காய்ச்சிருச்சு. and get fruit. ஆனா இவன் மனைவிட்ட வந்து சொல்றான், And he says to his எல்லாருடைய wife, தொட்டிலையும் மரம் பெருசாயிருச்சான், is all get in plant, நமக்கு வளரவே இல்லை. but we not. ராஜா சொன்னாரு, But king said, நாளைக்கு எல்லாரும் உங்க தொட்டியெல்லாம் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு just சொன்னாரு. bring all your pot. எல்லாரும் நான் கொடுத்த விதையை நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க நான் பார்க்க போறேன், கொண்டு வாங்க I'm going அப்படின்னு. to see what you did in my seeds. அவன் டாடா ஏசியை பிடிச்சிட்டு வரான், Is all தொட்டியை தூக்கிட்டு வரான். they பெரிய all பெரிய செடி, carry the ஒவ்வொருத்தருடைய செடியிலையும் கலர் கலரா பூ பூத்துருக்குது. is all get in flowers. ஒருத்தனும் அங்கிருந்து செல்ஃபி எடுக்கிறான். நம்ம ஆட்கள் எதை பார்த்தாலும் உடனே செல்ஃபி, Is all get selfie. கிளிக். ஆமென். Amen. சில பேருக்கு பேர் என்ன தெரியுமா? Some people have a name. செல்ஃபி பைத்தியம். Is mad in selfie. ஏங்க செல்ஃபி எடுத்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? You know how many of died? பாருங்க எல்லாரும் செல்ஃபி எடுக்கறாங்க, All taking எல்லாரும் selfie. ஒவ்வொரு செடியை பத்தி பேசிட்டே இருக்காங்க. All talking about their plans. இவன் மனைவிட்ட சொல்றான், And he says to his wife, ராஜா கொண்டு வர சொல்லிட்டாரு, the king has ஆனா அந்த விதை என்ன செய்யல, but the seed வளரவே இல்ல. not spotted and நம்ம grow. கொண்டு போனா அவர் நம்மள திட்டிடுவாரு, He may scold if I அரண்மனை bring this. வேலையில இருந்து நம்மள தூக்குனாலும் தூக்கிடுவாரு, He take away from this அதனால world. நான் போகல அப்படின்னு So சொன்னான். that's why I'm not உங்க go. மனைவி சொன்னாங்க, Then his wife says, ஏங்க his husband, ராஜா என்ன சொன்னாரு, what king said, நான் கொடுத்துருக்கிறேன், I given this, நான் சொல்லும்போது கொண்டு வாங்கன்னு just சொன்னாரு. bring when I said. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. He will take care, just obey what he நிறைய says. நேரம் சகோதரிகள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். It's many times the sister used to obey. நல்ல விஷயங்களா இருந்தா கீழ்ப்படியணும். He may good, he will நம்மால ஆவிக்குரிய விஷயத்துக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவான். only the சபைக்கு spiritual போகாதனா used to போக obey. மாட்டான், He will go to church, ஜெபத்துக்கு not- ஜெபம் பண்ணாதானே பண்ண மாட்டான், அது மட்டும் கரெக்டா கேட்பான். He will used to ஆனா அந்த டீ கடைக்கு போகாதானா கண்டிப்பா போவான். but he will used to do not go பாருங்க, to இந்த the மனைவி சொன்னது அப்படியே கீழ்ப்படிஞ்சான். and he obeyed what his wife said. வளரவே இல்லாத அந்த விதையை கொண்டு போனான், The ungrowth seed he went to தொட்டியோட கொண்டு போனான். and bring it to this spot. ராஜா எல்லாருடைய செடியும் பார்த்தார். The king saw everything. பார்த்துட்டு And he எல்லாரும் ராஜா யார் அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாரு He அப்படின்னு ரொம்ப only going to- ரிசல்ட் நேரம் Is the result time. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. Eagerly waiting. உடனே ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? Then what the king did, முளைக்கவே இல்லாத அவனை தான் நான் ராஜாவா மாத்துறேன்னு சொன்னார். was not ungrowth says I'm going to make him a king. எல்லாருக்கும் கோபம், All get furious. எங்க செடி எவ்வளவு வளர்ந்திருக்குது, Our plants is எங்க செடியில பூ பூத்திருக்குது, in our plant there is a flowers. எங்க செடி நல்லா பசுமையா இருக்குது, Our flower, our trees was very நீங்க prosperous. விரும்புனது போல இருக்குது. What you wish is like. ஆனா இவன் விதை இன்னும் வளரவே இல்ல, But he sees it's not spotted. இவனுக்கு எந்த விதமான பலனும் வரல. There is no profit. இவனை எப்படி நீங்க அரசனாக மாற்றலாம், How can you able to change his? எப்படி இவனை ராஜாவாக மாற்றலாம்? How can you become his? ஒரு ராஜா ஒரு கை தட்டி சைலண்ட் His king அப்படின்னு clap சொன்னாரா, and says silent. எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. They all get அப்படி silent. சொன்னாரா, And he said, நான் எல்லார் கையிலையும் கொடுத்த விதை செத்து போன விதையை கொடுத்தேன். I give it that the dead seeds are. யாருடைய விதையும் வளரவே வளராது. Is no one sees is not grow. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, But what you do, கடையில போய் வேற விதையை வாங்கி you make give it to அந்த விதையை other வளர்த்து seeds, கொண்டு வந்திருக்கீங்க. and you be. ஆனா நான் கொடுத்த விதையை சரியா செஞ்சவன் இவன் ஒரு ஆளு He தான். is the one who did perfectly what I said. தனக்கு கொடுத்த வேலையில அவன் உண்மையா இருந்தான். He was true to my work. அத அவன் மாத்தல, He not changed. அவன் மாடுலேஷன் பண்ணல, He not alter. அவன் எந்த மேக்கப்பும் பண்ணல. And not did any நான் makeup. சொன்னபடியே அவன் செஞ்சான். What I said is did. இப்படிப்பட்டவன் தான் அரண்மனைக்கு ராஜா என்று சொல்லி, He is the இந்த one தேசத்துக்கு ராஜா என்று சொல்லி He was the king for this அவனை கூப்பிட்டு world, and he called மகுடம் சூடினான். and he used to crown him. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான Person ஆசீர்வாதம். have the perfect blessing. நீங்க மன ரம்மியமா இருந்து கொண்டு Be on a self courage. நீங்க உண்மையா இருப்பீங்கன்னா If made true, பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக the இருக்கும். heavenly. நீங்க மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். Just learn to be நீங்கள் self-courage. எவ்வளவுக்குள்ள தேவனை குறிச்ச காரியங்களை நீங்க மன ரம்மியமா இருக்கீங்களோ How much you are self courage in God, அவ்வளவுக்குள்ள நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். receive the blessing from நீங்க God. இருக்கிற நிலையில நீங்க திருப்தி இல்லைன்னா You're not satisfied what the stage you are. உங்களுக்குள்ள என்னென்ன சுபாவம் வரும் தெரியுமா? What are the character you will உங்க get? மன ரம்மியமா இல்லைன்னா Your mind is not, your இப்போ heart நல்லா is உங்களை not ஒரு டெஸ்டிங் self-courage.
சொல்றேன் பாருங்க. I'm saying one testing. நீங்க திருப்தியா இருக்கீங்களா இல்லையாங்கறத நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறீங்க. You are able to check your ஒரு வசனத்தை வாசிங்க. Just read one Esther verse. Is Esther. எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். The book of Esther 3. எஸ்தர் 3:2. Is 3:2 to read. சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. 5வது வசனம். நல்லா கவனிங்க. இருக்கிற நிலையில திருப்தி இல்லாம நீங்க மனரம்யமா இல்லாம இருந்தீங்கன்னா இந்த 5வது வசனத்தை நல்லா கவனிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்பொழுது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் எல்லாரும் என்று ஆமானுக்கு அறிவித்திருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொர்தெகாய் நல்லா கவனிங்க. ஆமான நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்குவேன். ஆமானை அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் வணங்குறாங்க. எல்லாரும் வணக்கம் கொடுக்கறாங்க. நமஸ்கரிக்கிறாங்க. ஆனா மொர்தெகாய் மட்டும் வணங்கல. இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? ஆமானுடைய நிலைமை இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அவனுக்குள்ள மனரம்யம் இல்லாதனால பாருங்க, அவன் மனசு, ஆமானுடைய மனசு யார் தன்னை வணங்கவில்லையோ, யார் தன்னை நமஸ்கரிக்கவில்லையோ அவங்க மேல கண்ணு போகுது. ஆமென். அதான் இருக்கிற நிலையில நீங்க மனரம்யமா இல்லாம இருந்தீங்கன்னா, if you not have the satisfied what you நீங்க இப்ப இருக்கிற வீட்ல திருப்தி இல்லாம இருந்தீங்கன்னா, not have the satisfied in your house, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற திருமண வாழ்க்கையில நீங்க திருப்தி இல்லாம இருப்பீங்கன்னா, satisfied what the marriage life, இப்போ இருக்கிற வேலையில நீங்க திருப்தி இல்லாம இருப்பீங்கன்னா, not have satisfied in the work, இப்போ இருக்கக்கூடிய கணவனுக்கு கூட நீங்க திருப்தி இல்லாம இருப்பீங்கன்னா, not satisfied with your husband now, நீங்க இப்போ இருக்கிற உங்க மனைவி கூட நீங்க திருப்தி இல்லாம இருப்பீங்கன்னா, satisfied with your wife now you are, உங்க பிள்ளைகளுக்கு மேல நீங்க திருப்தி இல்லாம இருப்பீங்கன்னா, satisfied with your children, உங்களுக்குள்ள முதல்ல வருவது the first thing you have மூர்க்கம் வரும். the enrage, இரண்டாவது கோபம் வரும். the next thing was furious, மூணாவது கொலைகாரனா மாறிடுவீங்க. third you become a killer, assassinated person. Amen. உங்க மனம் மட்டும் ரம்மியமா இல்லனா, your mind is not self courage, உங்களுக்குள்ள அடிக்கடி கோபம் வருதா, you get angers many times, நீங்க மனரம்மியமா இல்ல. you are not in the self courage. அடிக்கடி எரிச்சலா இருக்கீங்களா, many times become நீங்க மனரம்மியமா இல்ல. you are not a self courage person. அடிக்கடி ஆமென் அவங்க எனக்கு இத செய்யல, இவங்க எனக்கு இத செய்யல சொல்லி குறை சொல்லிட்டே இருக்கீங்களா, all do you say the lessness is நீங்க மனரம்மியமா இல்ல. you are not a content person. ஹலோ, hello, உங்களுக்குள்ள மனரம்யம் இருக்கிறதா? you have the content. பவுல் சொல்லுகிறது போல, the Paul says, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் what are the situation I may மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். learn to be a very self confident. அந்த மனரம்யம் உங்களுக்குள்ள இல்லை என்றால், you have the self courage, உங்களுக்குள்ள கோபம் வரும், you have the rain, உங்களுக்குள்ள எரிச்சல் வரும், you have the bitterness, உங்களுக்குள்ள கொலை செய்ய கூடிய எண்ணங்களும் வரும். and you have the thought to assassinate. ஆமான் மொர்தெகாயை போட்டு தள்ளணும்னு யோசிச்சான். is Haman plan to assassinate Mordecai? ஒரு கொலை அல்ல, not one assassination, பல நூற்றுக்கணக்கான கொலைகளை செய்வதற்கும் ஆமான் துணிஞ்சிட்டான். he used to make him kill. காரணம் என்ன? what the reason அவன் was? இருக்கிற நிலையில மனரம்யமா இருக்கல. he is not satisfied what the stage he ஐயா, was. அரண்மனையில மொர்தெகாய் மட்டும்தான் ஆமானை வணங்கவில்லை. the palace is Mordecai not only bow down, வணங்குகிறவர்களை பார்த்து அவன் திருப்தி அடையாமல், he not satisfied what is a வணங்காதவர்களை குறித்து அவனுக்குள்ளே அதிருப்தி இருந்தது. he have one உங்களுக்குள்ள அதிருப்தி இருக்குமேயானால், you have unsatisfied, உங்களுக்குள்ள எரிச்சல் இருக்கும். you have the bitterness. அடிக்கடி நீங்க டென்ஷன் ஆவீங்க. you get tensions many times. அடிக்கடி டப 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 வேர்க்கும். and we used to have sweating. நம்ம ஆளுக்கு கோபம் வந்துச்சுன்னா some people get furious, எல்லாம் ஆடும், சதெல்லாம் ஆடும். they used to அப்ப shake நம்ம and புரிஞ்சுக்கணும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க போல இருக்கு. we don't understand. சில பேர் கோபம்னா கண்ணெல்லாம் ரெட் ஆயிரும். some people get red, ரெட் ஆயிரும். சில பேருக்கு கை இப்பலாம் போகும். some people hand was like, ஹலோ, சில பேருக்கு பாத்திரம்லாம் பறக்கும். some people has days to throw the vessels. Amen. ஏன்னா நீங்க மனரம்யமா இல்லன்னு அர்த்தம். because you are not have a self courage, இருக்கிறதுல திருப்தியா இருங்க. be a satisfied. அட போ, மொர்தெகாய் மட்டும் தான் நம்மள வணங்கல, Mordecai only not bow down, மத்தவெல்லாம் நமக்கு நமஸ்கரிக்கறானே, but all serving us அப்படினு ஆமான் திருப்தி அடையல. is Haman not satisfied. அதனால தான் அவனுக்குள்ள அந்த தேவையில்லாத சுபாவங்கள், that's why the unwanted attitude, தேவையில்லாத எண்ணங்கள். that's why unwanted mind. முழங்கால் படிடுவீங்களா?
முழங்கால் படிட்டு மனரம்யமாக இருக்க எனக்கு கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் மனரம்யமாக இருக்கணும். முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கென்று அப்படியே ஆயத்தமாகுங்க. இந்த சேர்ஸ் எல்லாம்